விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய அமர்வு இன்று இடம்பெற்றது. நேற்றைய தினம் ஆரம்பமான பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தருணங்களிலே ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு அதனுடைய அமர்வுகள் இந்த நாட்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை இரவு 9:30 மணி வரை பாராளுமன்றம் தொடர உள்ளது. இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற செவ்வாய்க்கிழமை அமர்வின் போது மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மிக முக்கியமான திகிலூட்டும் ஒரு சம்பவத்தை இந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்திலே, அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்திற்குள்ளே தன் மீது தாக்குதல் இடம்பெற்றதாக மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதுவும் எதிர்க்கட்சி தலைவரினுடைய அலுவலகத்தில் வைத்து தன்னை தாக்கியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பற்றி பார்க்கின்ற போது அவர் பல்வேறு செயற்பாடுகள், முதலாவது அரியாசன உரை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதியின் உரை இடம்பெறுகின்ற முதலாவது கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற நாளிலேயே அவர் என்ன செய்திருந்தார் என்றால், எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண முனைந்தார், அல்லது பிரபலத்தையும் தேடிக்கொண்டார் சகோதர மொழி ஊடகங்களிலே. அதை தாண்டி பிறகு பொது மன்னிப்பு கேட்டிருந்தார். அவர் பற்றி பல்வேறு விடயங்கள் வெளியாகின, அவருக்கு பல்வேறு விமர்சனங்கள் கலவையாக முன்வைக்கப்பட்டன. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மிக நீண்ட நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்கள் அவர் பற்றிய பேச்சு அப்படி நின்றிருந்தது. இப்போது மீண்டும், அதாவது யாரோ ஒருவர் சொன்னதாக ஞாபகம், அது கேலியாக சொன்னார்கள், இந்த வருடத்தில் 5 வருடத்திற்குமே ஒரு நல்ல கேலி கூத்து இருக்கிறது பாராளுமன்றத்திலே. யாருடைய கூத்தை பார்க்காவிட்டாலும் வைத்தியருடைய கூத்தை பார்க்கலாம் என்று ஒரு சிலர் கேலியாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அது உண்மையோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு இன்று மற்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுவிட்டது. எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரத்னபுரி மாவட்டம் ஹேஷா விதானகி பாராளுமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது அவருடைய நேரம் முடிவடைகிறது என்கின்ற அந்த தருணத்திலே இடையிலே குறுக்கிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். இதன் போது ஹேஷா விதானகே சிங்கள மொழியில், சகோதர மொழியில குறிப்பிடுகிறார், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இடைமறிக்காது, குறுக்கீடு செய்யாது, கொஞ்சம் அவசரப்படாது, பொறுமையாக இருங்கள் என்று. பிறகு அவருடைய நேரம் முடிவடைகிற சந்தர்ப்பத்தில் இவர் குறுக்கிட்டதனால் இவர் பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட்டார். டிக்டாக் செய்பவர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உடல் வலிமையை பயன்படுத்தி எதிர்க்கட்சி ஆசனங்களில் எல்லாம் அமர்ந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது போன்ற புத்தி சுவாதீனமற்ற விடயங்களில் எவராவது ஈடுபடுவாராக இருந்தால் அவர்களுக்கு அங்கே சென்று அதனை செய்து கொள்ள சொல்லுங்கள். இங்கே பாராளுமன்றத்திற்குள் சபை அமர்விலே வந்து இவையெல்லாம் செய்வதற்கு அனுமதிக்க முடியாது, சபாநாயகர் அவர்கள் கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறிவிட்டு அமர்ந்து விட்டார். அவர் வந்த கோபத்தில் அதை சொல்லிவிட்டார். ஒளிவாங்கி கிடைத்தவுடன் மறுபக்கத்தில் இருந்த, அவருக்கு கீழே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய சுயேட்சை வேட்பாளராக இருந்து போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் உடனடியாக எழுந்து நின்று வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சொன்னார், இன்று காலை எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தொடர்பிலே பார்ப்பதற்கான நான் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன் பாராளுமன்றத்திலே. அங்கு எதிர்க்கட்சி அலுவலகத்தில் வைத்து, அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கென்று பாராளுமன்றத்தில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, அதைத்தான் அவர் குறிப்பிட்டார், அந்த இடத்தில் வைத்து என்னை தாக்கினார்கள் என்று பரபரப்பான ஒரு தகவலை தெரிவித்தார். இந்த தகவலை கேட்டவுடன் பாராளுமன்றத்தின் முழு உறுப்பினர்களும் என்னடா நடக்கிறது என்பதை போன்ற ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள். பாராளுமன்றத்திற்குள் தாக்குதலா என்று. ஏனால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இலங்கை பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தாக்குதல் சம்பவங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று தற்கொலை தாக்குதல் சம்பவ முயற்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, நடைபெறவில்லை. ஆனால் மிளகாய்த்தூள் வீசுதல் சம்பவங்கள், இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இடம்பெறுகின்ற அதே தருணத்திலே என்னன்னா நடக்கிறது என்ற அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் வண்ணத்திலே எதிர்க்கட்சியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மிக முக்கியமான கருத்தை தெரிவித்தார். அதாவது அதற்கு முன்பதாக மீண்டும் நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வந்தால், வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டார், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலே என்னை தாக்குகிறார்கள், அதுவும் இது பாராளுமன்றத்திற்குள்ளால் நடக்கிறது என்றால் இது மிகவுமே கொடூரமான ஒரு நிகழ்வாக கருதுகிறோம். ஜனநாயகத்திற்கு எதிராக இது தொடர்பில் விசாரிக்க வேண்டும், எங்களுடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துவார்கள் என்று கேட்டார். நியாயமான ஒரு கேள்விதான். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது எழுந்த நளின் பண்டார
ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியர் குறிப்பிட்டது பொய். ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது பொய். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவரினுடைய பிரத்யேக செயலாளர் மீது துர்வார்த்தைகளால் அவர் பேசியிருக்கிறார். துர்வார்த்தைகள் கொண்டு அவரை தாக்கி இருக்கிறார். தேவையற்ற வார்த்தைகள், துர்வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார். அதன் போதுதான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் இது தொடர்பிலே சபாநாயகரிடம் முறையிட்டிருக்கிறோம் என்று மிக முக்கியமான ஒரு தகவலை கூறிவிட்டு அவர் சொன்னார். கற்றவர்கள்தான், வைத்தியர்கள்தான், ஆனால் புத்தி இல்லாதவர்கள். கற்றவர்கள் எல்லோரும் புத்தியுடையவர்கள் அல்ல, இவர் புத்தி இல்லாதவர் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதே போல இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து எழும்பி அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் நளின் பண்டார தெரிவித்த கருத்தில் ஒரு விடயம் புலப்பட்டது. அதாவது உண்மையில் தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன விடயமாக இருக்கலாம், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்பது நளின் பண்டாரவினுடைய கருத்திலும் தெரிகிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவனுடைய பிரத்யேக செயலாளரை இவர் தேவையற்ற வார்த்தைகளால் தாக்கியதனால்தான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதனையும் அவர் கூறியிருந்தார். அவை இப்போதைய நிலையில் இந்த சம்பவத்தை இப்போது வைத்துவிட்டு மீண்டும் வருவோம். பாராளுமன்றத்திற்கு செல்வது எல்லோருமே எதற்காக? மக்களுக்கு, மக்களின் பிரதிநிதிகளாக சட்டவாக்கத்திற்கு உதவி புரிவதற்காக, தங்களினுடைய ஆற்றலை அங்கே காட்டுவதற்காக. மல்யுத்த களமாது அல்லது அங்கே ஏதும் போட்டி நடைபெறுகின்ற ஒரு மைதான அரங்காது அல்லது குளோசியம் அரங்காது. அது மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற இடம் அல்லவா? மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அடித்தர மட்ட மக்களினுடைய பிரச்சனைகளோடு, அனைத்தின மக்களினுடைய பிரச்சனைகளோடு, சமூகத்திற்கும் நாட்டுக்கும் தேவையான சட்ட இயக்கங்களை நிறைவேற்றுகின்ற சபை அல்லவா அது? அதாவது உன்னதமான ஒரு அவை அல்லவா அது? பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான ஒரு தூண். இலங்கையினுடைய சட்டவாக்க அமைப்பு அது. அதனுள் கைகலப்புகள் இடம்பெறக்கூடாது. வார்த்தைகளால் வேண்டிய அளவு அவர்கள் தர்க்கித்துக் கொள்ளலாம். ஆனால் கைகலப்பு என்பது இடம்பெற்றால் அங்கே மக்களினுடைய வாக்குகளுக்கு என்ன பிரயோசனம்? உங்களுக்கு உங்கள் உடல் வலிமையை பார்த்துக் கொள்வதற்கும் சொல் வலிமையை பார்த்துக் கொள்வதற்கும் தேவை என்றால் தயவு செய்து நீங்கள் வெளியே வந்து வேறு இடங்களில் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால ஓட்டத்தில் காலகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த விடயங்கள் அங்கே உங்களால் இல்லாமலாக்கப்படுவதற்கு மக்களிடம் கொடுக்க மாட்டார்கள். அது உங்களுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தாலும் சரி, வாக்களிக்காதவர்களாக இருந்தாலும் சரி. அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக அவர் அவருடைய அணியை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதே போல ஏனைய உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அவருடைய கட்சிக்கு மாத்திரம் அவர் தலைவர் கிடையாது. எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள அத்தனை கட்சிகளினுடைய தலைவரும் அவர்தான். பாராளுமன்றத்திற்குள் அவர்களுக்கு நேரங்களை ஒதுக்கி கொடுத்தல் தொடர்பான விடயங்கள் அவர் மூலமாகத்தான் இடம்பெறும். ஆனால் அவருடைய பிரத்யேக செயலாளர் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே போல அவரை தாக்குதலுக்கு தூண்டி இருந்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்ததும் மிகப்பெரிய தவறு. ஆகவே மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். பாராளுமன்றத்திற்கு ஏன் இவர்களை எல்லாம் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கேள்வி மக்களிடம் எழுகின்ற போது சொல்லுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் வசீகரப்பட்டு நீங்கள் வாக்களிப்பதனால் உங்கள் வாக்குகள் இவற்றுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதீர்கள். மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுங்கள், தாராளமாக தர்க்கித்துக் கொள்ளுங்கள், சட்டங்களை இயற்றுங்கள். அதற்குத்தானே உங்களை அனுப்புகிறோம். இந்த நாட்டில் உள்ள 2.5 கோடி மக்களும் அந்த பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா? அதனால் தானே ஒரு பிரதிநிதி அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த பிரதிநிதி சென்று தன் வல்லமையை காட்ட வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில், அல்லாமல் தன்னுடைய புஜபலத்தையோ தன்னுடைய வாய் மூலமாக வரக்கூடிய வார்த்தை பலத்தையோ காட்டுவதற்காக அல்ல. வார்த்தை பலத்தை காட்டினாலும் பரவாயில்லை. ஆனால் இப்படி ஒரு நிலைமை பாராளுமன்றத்தில் உருவாகிறது என்றால் மக்களை சிந்தியுங்கள். நீங்களும் உண்மையில் காலாகாலமாக ஒரே அச்சாணியில் தான் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள். அச்சாணியை மாற்றிவிட்டீர்கள், ஆனால் உங்கள் அச்சாணியை நீங்கள் மாற்றவில்லை. சிந்தியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.